அன்புக்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்குரானில் ஒரு 2 ஆயத்தை கற்றுக் கொடுத்துட்டு சொன்னாங்க, சொல்லி கொடுத்துட்டு சொன்னாங்க. இந்த 2 ஆயத்து எவ்வளவு மதிப்பு மிக்கது என்றால், அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழே இருக்கக்கூடிய பொற்புதையல்களில் கட்டுப்பட்டது. அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழே இருக்கக்கூடிய பொற்புதையலில் கட்டுப்பட்டது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியே கற்றுக் கொடுத்தாங்க. அந்த 2 ஆயத்து எது? ஆண்களாக இருக்கக்கூடிய நமக்கும் தேவை, வீடுகளில் இருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள், பெண்களுக்கும் தேவை. ஏன்னா நீங்களும் இதை கற்றுக்கணும், உங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இதை நீங்கள் கற்றுக் கொடுக்கணும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்போ நீங்கள் கற்றுக்கணும், உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுலேருந்தே அந்த ஆயத்தினுடைய மதிப்பு எவ்வளவு அல்லாஹ்வின் தூதரிடத்தில் உயர்தரமானது என்பதை புரிஞ்சுக்க முடியுது. இன்ஷா அல்லாஹ் இந்த காணொலியிலே அது என்ன ஆயத்து, அதில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே இந்த காணொலியை இறுதி வரை காணுங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களோடு, உங்கள் குடும்பத்தினர்களோடு, உங்கள் வீட்டு பெண்களோடு இதை நீங்கள் பகிருங்கள். பகிர்வது ஒரு முறையாக இருந்தாலும் அதை பார்த்து பயன்பெறுவது பல நபர்களாக இருக்கலாம். எனவே அந்த நன்மைகளிலெல்லாம் நமக்கும் ஒரு கூட்டு கிடைத்துவிடும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. முஸ்னத் தாரமி என்று சொல்லக்கூடிய ஒரு நூலிலே ஹஸரத் ஜுபைர் இப்னு நுஃபைர் அப்படின்னு சஹாபியின் வழியாக இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சூரா பக்கராவை 2 வசனத்தை கொண்டு முடிக்கிறான். குரான்லேயே ரொம்ப நீளமான சூரா என்ன சூரா அப்படின்னா சூரா பக்கரா. சற்றேறக்குறை 286 வசனங்களை கொண்டது. என்னுடைய நினைவு சரியாக இருக்குமேயானால் 286 வசனங்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அந்த சூராவினுடைய கடைசி 2 ஆயத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த ஆயத்தை கொண்டு தான் அல்லாஹ் அந்த நீளமான அத்தியாயத்தை முடிக்கிறான். அந்த 2 ஆயத்து எவ்வளவு மதிப்பு மிக்கது என்றால், அல்லாஹ்வின் அரிசிக்கு கீழே இருக்கக்கூடிய பொற்புதையல்களில் கட்டுப்பட்டது. ஃபஇன்னஹுமா உஅதீதுஹுமா மின் கன்ஸிஹி அல்லதி தஹ்தல் அர்ஷ். அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழே இருக்கக்கூடிய பொற்புதையல்களிலிருந்து அல்லாஹ் எனக்கு அதை கொடுத்திருக்கிறான். இந்த மாதிரியான ஆயத்து வேறு எந்த வேதங்களிலும் இல்லை. அல்லாஹ் எனக்கு வழங்கிய திருக்குரானிலே அந்த ஆயத்தை வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த 2 ஆயத்தையும் ஃபதஅல்லமூஹுன்ன, அதை நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள். வஅல்லிமூஹுன்ன நிசாஅக்கும், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் அந்த 2 ஆயத்தை கற்றுக் கொடுங்க. 2 ஆயத்தை நீங்களும் படிச்சுக்கங்க, உங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் கற்றுக் கொடுங்க. ஒரு விஷயத்தை உள்வாங்கிக்கணும். தாய்மார்கள், பல சகோதரிகள் தாய்மார்கள் நம்முடைய காணொலியை தொடர்ச்சியாக பார்த்து வருகிறார்கள். நிறைய நான் பயணிக்கக்கூடிய இடங்களிலே தாய்மார்கள் பலர் உங்களுடைய காணொலியை நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்குறோம், நீங்கள் சொல்லக்கூடிய துவாக்களை, ஆயத்துக்களை எல்லாம் ஓதுறோம் என்று சொல்லும் பொழுது உள்ளபடியே பெருமை நமக்கல்ல, பெருமை அல்லாஹ்விற்குரியது. நமக்கு பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்குது? இங்கே நான் சொல்ல விளையக்கூடிய விஷயம், தாய்மார்களுக்கு ஒரு செய்தியை நாம் கடத்திவிட்டால், அதை கொன்று சேர்த்து விட்டால், நிச்சயமாக அதை அவர்கள் இறுக்கமாக பிடித்து கொண்டு தொடர்ச்சியாக அதிலே பயணிப்பார்கள். அந்த உறுதிப்பாடு அவர்களுக்கு அதிகமாக உண்டு. அதனால தான் ரசூலுல்லாஹ் நீங்களும் கற்றுக்குங்க, அந்த விஷயம் உங்களோட நின்றாம உங்கள் குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கும் அந்த 2 ஆயத்தை கற்றுக் கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, இந்த 2 ஆயத்தின் வழியாக 3 விதமான பலன் கிடைக்கிறது உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஃபஇன்னஹுமா ஸலாத்துன் வ குர்ஆனுன் வ துஆஉன். இந்த 2 ஆயத்தை படிக்கிறது வழியாக 3 விதமான விஷயம் உங்களுக்கு கிடைக்குது. 1, உங்களுடைய அந்தஸ்து உயர்றதுக்கு அது காரணமாக இருக்குது. உங்கள் அந்தஸ்து அல்லாட்ட உயர்றதுக்கு அந்த 2 ஆயத்து காரணமாக இருக்குது. ஏன்னா அல்லாஹ்வுடைய அரிசி கீழே உள்ளதாச்சே, அல்லாஹ்வுடைய அரிசியினுடைய பொக்கிஷங்களில் கட்டுப்பட்டதாச்சே. அதை நீங்கள் படிக்க ஓத மனனம் செய்து அதை திரும்ப படிக்க உங்களுடைய அந்தஸ்து அல்லாஹ்விடத்திலே உயரும். 2வது வ குர்ஆனுன், அது குர்ஆனுடைய ஆயத்து. குர்ஆனை ஓதுன நன்மை கிடைக்குமா கிடைக்காதா? குர்ஆனினுடைய ஒவ்வொரு எழுத்துக்கும் அல்லாஹ் நன்மையை தருவான். எப்படி தருவான்? ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. அப்படி என்றால் 3 எழுத்து உள்ளதை நீங்கள் படித்தால் 30 நன்மை. அலிஃப், லாம், மீம், இதில் 3 எழுத்து இருக்கு. ஆனால் பார்த்தா இது ஒரு ஆயத்து, ஆனால் 3 எழுத்து இருக்குது. அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒருத்தர் இதை படித்தாருன்னா 30 நன்மை அல்லாஹ் கொடுப்பான். 30 நன்மை கொடுப்பான். அப்போ இந்த 2 ஆயத்தில் எத்தனை எழுத்து இருக்கும்? எத்தனை எழுத்துக்கள் இருக்கும்? ஒவ்வொரு எழுத்தோடும் நீங்கள் 10ஐ நீங்கள் பெருக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நாடினால் 10க்கு 100ஆகவும் தருவான், 100க்கு 1000ஆகவும் தருவான். 1000ஐ கூட்டி பெருக்கி பன்மடங்காக்கி கொடுப்பான். அவனுடைய ஹசானா என்பது விசாலமானது. நம்மளை மாதிரி கிடையாது, ஒன்று கொடுத்தா திருப்பி ஒன்றையே திருப்பி தர்றது நம்முடைய பழக்கம். ஆனால் அல்லாட்ட நீங்கள் 1 கொடுத்தா அதை பன்மடங்காக திருப்பி கொடுப்பான். இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த ஆயத்தை ஓதுறதின் வழியாக உங்களுடைய அந்தஸ்து அல்லாட்ட உயருது. 2வது அது குர்ஆனுடைய வசனமாக இருக்குது.
குர்ஆன் ஓதுன நன்மை கிடைச்சிரும். குர்ஆனுக்குரிய ஒவ்வொரு எழுத்துக்குமான நன்மைகள் உங்களுக்கு கிடைத்துவிடும். மூணாவது சொன்னாங்க ரசூலுல்லாஹ், வ துஆஉன், இது துஆவாகவும் இருக்கிறது. இந்த 2 ஆயத்து துஆவா இருக்குது நாங்கள் ரசூலுல்லாஹ். ஏன்னா முக்கியமான துஆக்களை அல்லாஹ் இந்த 2 வசனங்களிலே அல்லாஹ் கடைசியாக பதிவு செய்திருக்கிறான். ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தஅனா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பி வஅஃபு அன்னா வக்ஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். இத்தோடு அந்த சூரா பக்ரா முடிகிறது. அப்போ இந்த வேல்யூபிளான துவாவை அல்லாஹ் சூரா பக்ராவினுடைய கடைசி வசனத்திலே வைத்திருக்கிறான். அப்போ இந்த 2 வசனத்தை ஓதிட்டீங்கன்னா அந்தஸ்து உயரும், அதே போன்று குர்ஆனை ஓதியதற்கான அந்த நன்மையும் உங்களுக்கு கிடைத்துவிடும், துவா செய்த அந்த பாக்கியமும் உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த 3மே இந்த 2 ஆயத்துக்குள்ளே இருக்குது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு நீங்கள் படிச்சுக்கிங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் படித்து கொடுங்க, அதற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனவே அன்பான சோதர்களே, அல்லாவின் அரிசிக்கு கீழே இருக்கக்கூடிய பொறுப்புதையல்களில் கட்டுப்பட்ட இந்த 2 வசனங்களை நாம் மனனம் செய்து கொள்ள வேண்டும், தொடர்ச்சியாக ஓதி வர வேண்டும். குறிப்பாக இரவு படுக்கை செல்லும் பொழுது, படுப்பதற்கு முன்பாக, தூங்குவதற்கு முன்பாக உங்களுடைய படுக்கை அறையிலே போய் அமர்ந்து கொண்டு, உங்களுடைய படுக்கையிலே அமர்ந்து கொண்டு இதை ஓதிவிட்டு படுக்கிற பொழுது இதனுடைய பலன் அபரிமிதமானது, மகத்தானது. இதனுடைய பலனை வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியும். எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அந்த நசீவை வழங்கட்டுமாக. நல்ல விஷயங்களை தொடர்ச்சியாக பிறருக்கு பகிர்வதற்கும், பிறருக்கு சொல்வதற்கும், கேட்பதற்கும், அதை பிறருக்கு எடுத்துச் செல்வதற்கும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தௌஃபீக் செய்யட்டும்.